ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் ரொமான்ஸ் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். விஜய் காவேரியை காருக்குள்ளார மட்டுமே வச்சு காட்டினாலும் ரெண்டு பேரும் பேசினது ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் எமோஷனலாக இருந்துச்சு. அதுவும் விஜய் வந்து காவேரியோட எமோஷனல் அந்த லவ் அப்படியே சீண்டி பார்க்குறதும், காவேரி அவங்களோட அந்த லவ்வை வந்து ரொம்ப ஈகோயிஸ்ட்டாக அப்படியே பேசுகிறதும் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க ரெண்டு பேர் பேசுகிறது, அப்பாடா ஒரு 2 வாரம் போட்டு ரொம்ப போரிங் அடிச்சிங்கப்பா, இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருந்துச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கான எபிசோட் நான் ஃபீல் பண்ணேன். இப்போ காவேரி கிட்ட விஜய் வந்து தொடர்ந்து பார்த்தா கிண்டல் பண்ணி அப்படியே பேசிக்கிட்டே வராரு. இப்போ காவேரி கிட்ட நீ அந்த ஏற்கனவே கொடைக்கானல் போகும்போது ஒரு பாட்டு பாடினல்ல, கண்ணே கலைமானே, அந்த பாட்டு பாடு அப்படிங்கிறாங்க. உடனே காவேரி வந்து வெண்ணிலாவோட குரல் ரொம்ப நல்லா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் வந்து இப்போ விஜய் புரிஞ்சுக்கிறாரு, இப்போ வெண்ணிலா தான் ரொம்ப முக்கியம்னு ஏற்கனவே சொல்லியிருந்தார்ல, எனக்கு நீ தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. ஆனாலும் வெண்ணிலா வந்து காவேரி வந்து அதை புரிஞ்சிக்காமல் மறுபடியும் அதே அந்த கோவத்தோடு பேசி அக்ரிமெண்ட் முடிஞ்சதுமே என்ன போக சொல்லிடுவீங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ போக சொன்னால் நீ போயிடுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, என்னால் முடியாதுங்கிறது தெரியல, எப்படி நான் வாய் திறந்து சொல்லி கெஞ்சணுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்ட் வாய்ஸில் பேசுகிறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா குமரனும் கங்காவும் ஆட்டோவில் வராங்க. அவங்க 2 பேத்துக்குள்ளார ரொமான்ஸாக பேசிக்கிட்டு சூப்பராக வராங்க. அதாவது குமரன் எப்பயும் போல் அந்த வெகுளியாக பேசுவார்ல, அந்த மாதிரி சூப்பராக பேசுகிறாரு. வீட்டுக்கு பார்த்தா காவேரியோட அம்மா, அவங்க பாட்டி, அவங்க சின்ன பாப்பா, தங்கச்சி எல்லாம் வராங்க. தாத்தா வந்து பேசுகிறாரு, எங்கே போயிட்டு வரீங்கும் போது இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் விஜய் காவேரியை தான் காட்டுறாங்க. இப்போ காவேரி வந்து நான் கார் ஓட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கார் ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட போகலாம் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு தானே கூப்பிட்டு வந்தாங்க. இடையில பார்த்தா ஆஃபீஸில் இருந்து ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ வக்கீலாம் வந்துட்டாரா, எல்லாம் சைன் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிடலாமா அப்படின்னு கேட்கும்போது இப்போ தான் காவேரி நினைக்கிறாங்க, என்ன தான் நீ வந்து அப்படி இப்படி பேசினாலும் உன்னோட காரியத்தில் நீ கண்ணா தானே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து காவேரி வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது அந்த டிவைஸ் பேப்பரில் கையெழுத்து வாங்குறாங்கல்ல, அந்த விஷயமா யோசிக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் பார்த்தோம்னா விஜய்க்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு, காவேரி வந்து ஈகோவில் தான் இந்த மாதிரி, அதான் அந்த பொசசிவ்னஸில் தான் அப்படி இருக்காங்க அப்படின்னு. காவேரியும் அதை வந்து இன்றைக்கான எபிசோடில் வெளிப்படையாகவே சொல்லிடுறாங்க. வெண்ணிலா வந்ததுக்கப்புறம் எனக்கு பொசசிவ்னஸாக இருக்குது, அதனால தான் உங்கள்கிட்ட நான் இப்படி ரியாக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறாரு. ஆனால் இதெல்லாம் கேட்டு நம்ம விஜய் வந்து செம்மையாக என்ஜாய் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் காவேரிக்கு விஜய் அதாவது அவங்க மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்காரு அப்படிங்கிறது புரியுது. ஆனால் அது புரியாத மாதிரி விஜய் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறாரு. உண்மையிலுமே இன்றைக்கான எபிசோட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் ரொமான்ஸ் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வந்து சூப்பரான ப்ரோமோ காட்டியிருக்காங்க. அது சம்மந்தமாக நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.